இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. கோல்டன் ரூல். ரியல் பார்ட் ஆஃப் ஹோல் ரெப்ரசன்ஸ் அட்டினேஷன், இமேஜினரி பார்ட் ரெப்ரசன்ஸ் ஆசிலேஷன். இப்போ எக்ஸ்லான் வந்து 0வாக இருக்கும்போது இமேஜினரி பார்ட்டில் போல்ஸ் இருந்துச்சுன்னா ஆசிலேஷன் அதில் இருக்குதுன்னு அர்த்தம்ப்பா. நெக்ஸ்ட்டு அண்டர் டேம்ப்டுக்கு என்ன வந்து எக்ஸ்லானோட வேல்யூ, ரேஞ்ச் என்ன, இதெல்லாம் தான் கொஷின்ஸில் நம்மளுக்கு டிஆர்பியில் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூ டேம்பிங்கு இமேஜினரியில் இருக்கிறதுனால இது ஆசிலேஷன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் என்ன? ஒமேகா டி = ஒமேகா என் √1 - எக்ஸ்லான் ஸ்கொயர். இதில் டேம்பிங் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். டவ் = 1/எக்ஸ்லான் ஒமேகா என்னங்கிறது தான் டவோட வேல்யூ. இப்போ 2% டாலரன்ஸில் என்ன, 5% டாலரன்ஸில் என்னங்கிறத போட்டு தான் நம்ம செட்டிலிங் டைம் கண்டுபிடிப்போம். கிரிட்டிக்கலி டேம்ப்டு = 1, தென் கிரேட்டர் தென் 1னா ஓவர் டேம்பிங் ரேஷியோ. இப்போ நான் உங்களுக்கு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எழுதியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் தனியாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இதுதான் மோஸ்ட்டாக நான் சொன்ன வீடியோவில் இருந்த கண்டென்ட். இது வரைக்கும் நான் சொன்னதோட ரீகேப். அப்பப்போ ரீகேப் அப்படிங்கிறதோ இல்லை பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லி ஒன்லைனர்ஸ் மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் சம் கிளாரிஃபிகேஷன். ஓகேவா? ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் ஆஃப் நெகட்டிவ் டேம்பிங் இது நமக்கு சிலபஸில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் கேட்பாங்க. இந்த ரேஞ்சில் இது வந்து அண்டர் டேம்ப்டு சிஸ்டமாக இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போல்ஸ் எந்த சைடில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான்